அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். பேச்சு வாக்கில் மிகைப்படுத்தி வார்த்தை ஜாலங்களால் நிறைய அலங்கரித்து பேசக்கூடிய பழக்கம் நம்மவர்கள்ட்ட உண்டு. சுருக்கமாக சொல்லப்போனால் மிகைப்படுத்தி வசீகரமாக வார்த்தை ஜாலங்களோடு வர்ணித்து பேசுவதற்கு நம்மை விட்டால் வேறு ஆறு இல்லை என்று கூட சொல்லலாம். சிலர்கள் முதல் தடவையாக வெளிநாட்டுக்கு போயிருப்பார்கள். பொதுவாக ஏர்போர்ட் அப்படின்னாவே நம் இந்திய தமிழ்நாட்டினுடைய ஏர்போர்ட்டே நம்மை பிரமிக்க வைக்கும். இந்த வெளிநாடு ஏர்போர்ட்டுகள் எல்லாம் ரொம்ப மயக்கக்கூடிய ஒரு சூழலில் அலங்காரத்தோடு இருக்கும். இந்த துபாயில் போய் ஒருத்தர் இறங்கி பல நாட்கள் சில வருடங்கள் வேலை செய்கிறாரு, திரும்பி வராரு போகிறாரு. துபாய் ஏர்போர்ட்டு நாம் பார்த்ததில்லை, சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வார்த்தை ஜாலத்தோடு ஒருத்தர் இப்படி வெளிப்படுத்துகிறார், துபாய் ஏர்போர்ட்டை பார்த்தா சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் வெளிப்படுத்தினார். சொர்க்கத்தை நாம் யாராவது பார்த்திருக்கிறோமா? இருந்தாலும் அது கண் குளிர்ச்சியாக கண்களை கவரும் வகையில் இருக்கும்னு நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த சொர்க்கத்தை பற்றி இந்த ஏர்போர்ட்டினுடைய துபாய் ஏர்போர்ட் ஒப்பீடு சரியான்னு பார்த்தா இல்லை. மார்க்கம் இப்படி சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களுக்கு சொர்க்கம் தயார் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கம் சொல்லுகிறது. அந்த சொர்க்கம் எப்படி இருக்குது, அதனுடைய வர்ணனை என்ன, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் சொல்லாமல் சில வார்த்தை அமைப்புகளை கொண்டு இந்த சொர்க்கத்தினுடைய அந்த மேன்மையை மார்க்கம் வெளிப்படுத்துகிறது. இந்த சொர்க்கம் எப்படி இருக்குது தெரியுமா? அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த கண்ணும் பார்த்திருக்காது. உலகமே சுற்றியவர்கள் கூட அப்படி ஒரு அலங்காரமான ஒன்றை பார்த்திருக்க மாட்டார்கள். அதை பற்றி வர்ணித்து சொல்லக்கூடிய செய்திகளும் எந்த காதும் கேட்டிருக்காது, கண்ணும் பார்த்திராத, எந்த செவிகளும் கேட்டிராத, இல்லை நீங்கள் மனதால் கூட யூகித்திருக்க முடியாத அளவுக்கு சொர்க்கம் இருக்கும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆம், நம்முடைய லட்சியமும் அதுதானே. சொர்க்கத்தை நோக்கி பயணிப்போம். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.